வணக்கம் யூவர்ஸ். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மகா பெரியவாளின் மகிமைகள் நாம் அறிந்ததே. பெரியவா பற்றிய பெருமையான பல செய்திகள், அனுபவங்கள் தினந்தோறும் முகநூலிலும் வாட்ஸ்ஆப்பிலும் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் சிலவற்றை அனுபவிக்கலாம் வாருங்கள். படித்ததில் பிடித்தது. பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. அவர் ஈஸ்வர அவதாரம். அவரை விட்டு போகாதே. சபரிமலை மேல் சாந்தி என்னும் அர்ச்சகர் சொன்ன தெய்வ வாக்கு தெய்வ ரகசியமாக உணர்த்தப்பட்ட நேரத்தில் ஸ்ரீமடம் பாலுவிற்கு ஏற்பட்ட உணர்ச்சி பெருக்கு. ஸ்ரீமடம் பாலு மகா பெரியவாளின் நிழல் என்றுதான் சொல்ல வேண்டும். 1954 வருடம் முதல் மகானை மிகவும் கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்தவர். ஒரு சமயம் மகா பெரியவாளுக்கு மார்வலி வந்து அவஸ்தைப்படுவதை கண்ணுற்ற பாலு அதற்காகவே சபரிமலை ஐயப்பனிடம் வேண்டிக் கொண்டார். எனவே சபரிமலை சென்று வர மகா பெரியவாளிடம் உத்தரவு கேட்டார். கேலியான புன்னகையுடன், என்னடா உன் அப்பா தாத்தா யாராவது சபரிமலைக்கு போயிருக்காளா? உனக்கு என்ன தெரியும்னு நீ போறேங்கிற என்று கேட்டார் ஆச்சாரியா. அவா யாரும் போனதில்லை பெரியவா. பெரியவாளுக்கு அடிக்கடி வரும் மார்வழி சரியாகணும்னு ஐயப்பனை வேண்டிண்டேன். அதனால் மலைக்கு போயிட்டு வரேன் என்று மகானிடம் வேண்டி நின்றார் பாலு. பாலு சொன்னதை கேட்ட மகான் சற்று நேரம் யோசிப்பது போல் இருந்தது. பிறகு சொன்னார், நீ வெள்ளை வேட்டியோடவே போகலாம். நீ பிரம்மச்சாரி தானே, அதனாலே தோஷமே இல்லை. ஆனால் மலைக்கு போனதும் சிகப்பு துண்டை கட்டிக்கோ, வெறும் கையோட போகாதே, தேங்காயும் நெய்யும் கொண்டு போ என்று அதிசயக்கத்தக்க வகையில் ஒரு ஐயப்ப பக்தர் மாலை போட்டு கொள்ளும் போதும் இருமுடி கட்டி கொள்ளும் போதும் நடக்கும் சம்பிரதாயங்களை ஸ்ரீ மகா பெரியவாளே அனுகிரகித்தார். பாலு சபரிமலையை அடைந்த ஐயப்ப தரிசனத்திற்கு சென்றபோது சன்னதியில் இருந்த மேல் சாந்தி என்னும் அர்ச்சகர் இவரை எந்த ஊர் என்று விசாரித்தார். இவர் தான் காஞ்சிமடத்திலிருந்து வருவதாக சொன்னவுடன் அங்கே பெரியவா திருமேனி எப்படி இருக்கார் என்று மகா பெரியவாளை பற்றி விசாரித்தார். இவர் பெரியவாளுக்காக வேண்டிக் கொள்ளவே வந்ததாக சொன்னார். உடனே மேல் சாந்தி சொன்னார், அந்த பெரிய திருமேனியால் தான் இப்போ வெள்ளமோ பூகம்பமோ இல்லாமல் நாடே சுபிக்ஷமாக இருக்கு. என்னோட 24 நமஸ்காரங்களை சொல்லு. நீ அந்த திருமேனியை விடாதே. அந்த சன்னிதானத்திலேயே இரு. அவர் ஈஸ்வரன் அவதாரம். அவரை விட்டு போகாதே. போக மாட்டேன்னு சத்தியம் செய்து கொடு. அப்பதான் பிரசாதம் கொடுத்து அனுப்புவேன். மகா பெரியவாளின் உடல் உபாதைக்காக மனசு விசாரத்தோடு சந்நிதிக்கு வந்த ஸ்ரீமடம் பாலு அந்த ஐயப்பன் சந்நிதியிலிருந்தே அவர் ஈஸ்வர அவதாரம், அவரை விட்டு போகாதே என்னும் தெய்வ வாக்கு தெய்வ ரகசியமாக உணர்த்தப்பட நேர்ந்ததில் அவருக்கு உணர்ச்சி பெருக்கினால் கண்களிலிருந்து நீர் பெருகியது. அடுத்த பதிவில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.